வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராணுவ துணை தளபதி ராகுல் சிங் இருக்கார்ல, அவர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, நம்ம பாகிஸ்தானோட ஒரு பார்டர், ஒரு நாடை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பார்டர் ஒன்று தான், ஆனால் எதிரிகள் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ துணை தளபதி பேசியிருக்காரு. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சீனா. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்துச்சுல, இதில் பாகிஸ்தானுக்கு நேரடியாக சீனா உதவி பண்ணியிருக்கு. இப்போ இந்தியா ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி தெரியுமா பாகிஸ்தான் சில இடங்களில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீனாவுடைய உளவு அமைப்பு பாகிஸ்தானுக்கு இன்புட்டை கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ராணுவ துணை தளபதி பேசியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆயுதங்களை பயன்படுத்தினுச்சுல, அதில் 81% 81% சீன ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிட்டிருக்காரு. அதனால எப்போது வேண்டுமானாலும் போரை சந்திக்கக்கூடிய வகையில் நம்ம இந்தியன் ஆர்மி தயாராக இருக்கணும், நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு படை தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணுவ துணை தளபதி பேசியிருக்காருங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, சென்னை உயர்நீதிமன்றம் இருக்காங்களே, அவங்க தாமாக முன்வந்து ஒரு கேஸை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெண்களையும் ஹிந்து மதத்துடைய 2 பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் மற்றும் வைணவத்தை ரொம்ப கொச்சையாக அவதூறாக பேசியிருந்தாரா? இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த கேஸில் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பொன்முடிக்கு எதிராக ஏன் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை? ஒருவேளை பொன்முடிக்கு எதிராக புலன் விசாரணை செய்ய காவல்துறைக்கு தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு வேணால் இதை நாங்கள் மாற்றிடுறோம், சிபிஐ பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் அதிரடியாக தெரிவிச்சிருக்காரு. புலன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குனீங்கன்னா சிபிஐட்ட இந்த கேஸை நான் மாற்றிடுறேன், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இது 2வது டாபிக்கு. இந்த கேஸில் பெண்கள் மற்றும் சைவம் வைணவம் குறித்து பொன்முடி பேசின பேச்சுக்கு அவர் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கைது செய்யப்படுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா தாமாக முன்வந்து கோர்ட்டு இதை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இது 2வது டாபிக்கு. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அஜித்குமாருடைய கஸ்டடியல் டெத் இருக்குல்ல, லாக்அப் டெத்து, அது தொடர்பாக அஜித்குமாருடைய தாயார்கிட்ட அவங்க ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க. அதில் அஜித்குமார் லாஸ்ட்டாக என்கிட்ட பேசின வார்த்தை என்ன, என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அஜித்குமாருடைய தாயார் மாலதி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? அஜித்குமார் லாஸ்ட்டாக அவங்க அம்மா கிட்ட பேசின வார்த்தை என்ன தெரியுமா? 27ஆம் தேதி இரவு, 27ஆம் தேதி காலையில் ஒரு 12-1 மணி போல தான் அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் பிடிச்சி அவங்க மேலே நல்லா தாக்குதல்லாம் நடத்தி பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திருபுவனம் காவல் நிலையத்துக்கு கொஞ்சம் நேரம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் மாலதி அவர்கள் தன்னுடைய பையனை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பையன்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ராஜா, நகையை ஒரு வேளை நீ திருடி இருந்தா கொடுத்துரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கி ஒரு பெரிய பயத்தோட நடுக்கத்தோட சட்டையெல்லாம் இல்லாமல் அந்த பையன் உட்காந்துருக்கான். எடுத்திருந்தா கொடுத்துரு ராசா அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அஜித்குமார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பையன்கிட்ட? நான் திருடலைம்மா, நான் பண்ணலை, இந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குரல் நடுக்கத்தோட அந்த அஜித்குமார் அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கான். அதுக்கப்புறம் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க? நீங்கள் போகம்மா, பின்னாடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இதுதான் அஜித்குமார் தன்னுடைய தாயார்கிட்ட பேசின கடைசி வார்த்தை. நான் திருடலமா அப்படிங்கிற வார்த்தையை தான் அஜித்குமார் பேசியிருக்காரு. இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போதே கதறி அழுது தான் அந்த பேட்டியே பார்க்க முடிஞ்சிருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் இருக்காங்களே, ஒரு அதிரடியான கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு எதிராக அதில் தொழில் சங்கத்தினர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, இது தொடர்பான ஒரு கேஸு. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத பிரதமர் மோடி உலக நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட எங்கள் நாட்டில் முதலீடு பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணுறாரு. இங்கே மாநில முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைப்பு கொடுக்குறாரு. தலைவர்கள் முதலீடு பண்ண வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருந்தால் யார் முதலீடு பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. இப்போ பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, வேற யாரும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் இந்த கேள்வி நேரடியாக. கோர்ட்டு கம்யூனிஸ்ட்டை தான் மறைமுகமாக சாடி இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழிற்சங்கம் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு நிறுவனத்துடைய தொழிற்சங்கத்திலையும் கம்யூனிஸ்ட்காரங்க உள்ளே ஊடுருவாங்க.
கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக, அதாவது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் எதுக்கு எடுத்தாலும் அந்த நிர்வாகத்துக்கு எதிராக, அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்துக்கு மேலே போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. தொழிலாளர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி போராட்டத்தை தூண்டி தூண்டி கடைசியில் அந்த நிறுவனம் என்ன முடிவுக்கு வந்துருவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறியெல்லாம் போயிருக்காங்க. பல நிறுவனங்கள் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வர பயப்படுறாங்க. இது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தொழில் சங்கங்கள் போராட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனிக்கு நிறுவனங்களுக்கு இருக்குது. அப்போது நீதிமன்றம் கம்யூனிஸ்ட்டை தான் மறைமுகமாக சாடியிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.